எவ்வளவுதான் அறிவு, திறமை, செல்வம் எல்லாம் இருந்தாலும் ஒருத்தருக்கு விதிப்படி கெட்ட நேரம் வந்தா அது அவருடைய அறிவையே செயலிழக்க வச்சு தவறான வழிக்கு கொண்டு போயிடும். அதே சமயம் விதிப்படி நல்ல நேரம் வந்துட்டுன்னா எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அறிவு திறமையா வேலை செஞ்சு அவர் அதுல இருந்து மீண்டு வர வழிவகுக்கும். ஏதோ சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு அப்பர் பெருமான் எவ்வளவு பெரிய அறிவாளி. செல்வம், கல்வி, குலச்சிறப்புன்னு எல்லாம் இருந்த போதும் விதிவசத்தால கெட்ட நேரம் வந்த போது மதிமயங்கி சமண சமயத்தை சேர்ந்தார். அதே நல்ல நேரம் வந்த போது தன்னுடைய அக்காவின் வழிகாட்டுதலின் பேரில் கிடைத்த ஞானத்தால உலகமே போற்றும் சமயாச்சாரியார் ஆனாங்கிறத பெரிய புராணம் நமக்கு தெரிவிக்குது. இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும்? இதைத்தான் ஊழ் அதிகாரத்துல பேதைப்படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உச்சக்கடை என்னும் குரலில் வைத்து விளக்கி, முன்னர் அமன்மதத்து மூண்டரசர் பின் செய்வம் துண்ணியது மென்றியப்போ சோமேசா உண்ணுங்கால் பேதைப்படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உச்சக்கடைன்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். பெருமானுக்கே இந்த நிலைன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் வருதோ, நாம ஒரு காலத்துல எப்படியெல்லாம் இருந்தோம், இப்ப இப்படி ஆயிட்டமேன்னு கவலைப்படாம இந்த விதியாகிய வினைப்பயனை ஊட்டும் சிவபெருமானை முழுமையாக சரணடைவதுதான் இதிலிருந்து தப்பிக்கும் ஒரே வழி என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.